அன்பார்ந்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மாலை நேரத்தில் பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த பாருங்கள் வளர்வோம் ஜோதிடத்தினுடைய நிறுவனர் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே வருகை புரிந்திருக்கின்ற எனது தோழர் மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையுடைய நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஆணிலை பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் தோழர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி வைரமணி அம்மா அவர்களுக்கும் எனது தோழர் திருஞானம் அவர்களுக்கும் தர்மராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலையிலிருந்து இதுவரையிலும் ஜோதிட கருத்துக்களை எல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி எனக்கு இந்த பூங்குளத்தில் அறிமுகப்படுத்திய எனது தாய் தந்தைகளை வணங்கி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி இந்த பதிவை தொடர்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ விதிகள் இருக்குது, எத்தனையோ விதி விலக்குகள் இருக்குது, எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் ஒவ்வொரு பிரிவும் பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே நல்லாவே பார்த்துட்றோன்னு வைங்க. நட்சத்திர பொருத்தம் பார்த்துறோம், கட்டம் பொருத்தம் பார்த்துறோம், லட்ச பொருத்தம், அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் எல்லாம் பார்த்தாச்சு. 2-7-11 நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணியாச்சு, அது நிற்குதா நிற்கலையா? ஏன் நிற்க மாட்டேங்குது? எல்லாம் தானே பார்த்து தானே பண்ணுறீங்க. ஜோதிடத்தின் மேலே தப்பா, ஜோதிடம் மேலே தப்பா? ஜோதிடத்தின் மேலே தப்பு. ஜோதிடம் தப்பே கிடையாது, ஜோதிடத்தின் மேலே தப்பு. இல்ல ஜோதிடம் தப்பு இல்லை, ஜோதிடர் மேலே தப்பு. நான் சொல்ல ஜோதிடம் தப்பு இல்லை, ஜோதிடர் மேலே தப்பு. ஆமா, எந்த விதத்திலையும் ஏதாவது ஒன்று இந்த ஊரில் இருக்கிற ஜோதிடர் தான் தப்பு பண்ணாருன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர் தான் அப்படி தான் இருக்குது. கரூரில் திருமணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆகிடுது, திருச்சியில் கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆகுது, எல்லா ஊர்லையும் கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆகுது. ஒரு 10 நாள் என்ன டைவர்ஸ் ஆகுது? 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 குழந்தை பிறந்து 3 குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆகுது. ஏன், என்ன காரணம்? வெறும் திருமணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? நான் கேளுங்க, முதல்ல நான் பேசுறத உள்வாங்கிக்க, முதல்ல அப்புறம் பேசு. முதல்ல திருமணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? தாலி கட்டினா மட்டும் போதுமா? திருமணம் நல்லாயிடுமா? அப்புறம் சாந்தி முகூர்த்தம் ஒன்று இருக்கு இல்ல, அதுக்கு 2 பேரும் ஒத்து போவாங்களா இல்லையா? இவங்களுக்கு இவங்க ஈடு கொடுப்பாங்களா, அவங்களுக்கு அவங்க ஈடு கொடுப்பாங்களா, இல்ல அந்த எண்ணம் அவங்க 2 பேர்த்துக்கு இருக்குதா? இதை பார்க்கணுமா இல்லையா? யாரு பாக்குறீங்க? யாரு பாக்குறீங்கன்னு சரி, அதுக்கு என்ன ஜோதிடம் இது? அவங்களுக்கு திருமணத்தில் தாம்பத்தியத்தில் ஒரு உணர்வு இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு, அவங்களுக்கு நல்லபடியா செக்ஸ் அவங்க கொடுக்க முடியுங்கிறதுக்கு என்ன கான்செப்ட்? இருங்க சார், 3-7-10 நல்லா இருந்தா மட்டும் சரி. 3-7-10 நல்லா இருக்கிறவங்கள இப்ப டைவர்ஸ் நிறைய பேரா இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சார்? அதனுடைய கான்செப்டே வேற. நீங்க எந்த விதத்தில் நீங்க போனாலும் 3-7-11 நல்லா இருந்து கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆகுது, 2-7-11 கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆகுது, எதை பார்த்தாலும் டைவர்ஸ் ஆகுது. ஒன்று கணவன் மனைவியில அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியான டைவர்ஸ் ஆகுது, ஒன்று தாம்பத்தியத்தில் சரியான ஈடுபாடு இல்லாதனால டைவர்ஸ் ஆகுது, இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாதனால டைவர்ஸ் ஆகுது, இன்னொரு அமைப்பு பார்த்தோம்னா அந்த செக்ஸ் உணர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைவர்ஸ் ஆகுது. ஓகேவா? என்ன தொட்டா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் தொட போனா அவன் விலகி போறான். இதெல்லாம் பார்க்காம கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன பண்றது? அப்ப மலட்டுத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மண்ணில் பூத்த மலர்களெல்லாம் காயாக வேண்டும், காய் கனியாக வேண்டும், கனிகள் விதைகள் பரப்பி மீண்டும் மரங்கள் செடியாக வேண்டும், பூக்க வேண்டும். இதுதான் இயற்கை நியதி.
புரியுதா? ஆனால் எல்லா மரமும் பூக்குதா? எல்லா மரமும் காய்க்குதா? பூக்குது, காய்க்கிறதுக்குள்ள காஞ்சி போகுது. அந்த வகையில் மண்ணில் பிறந்த மங்கையர் எல்லாம் மக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் இனப்பெருக்கம் நின்று விடுகிறதா? இல்லை. ஆனா அதை ஏன் அவன் அந்த மாதிரி இப்போ ஒரு பிரச்சனையை அங்க இருக்குதுன்னு நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? அப்ப இதை கருத்தை கொண்டு என்ன பண்றான்? சில பெண்களை மனமற்ற மலராக, மன வாழ்க்கைக்கு ஒவ்வாத மங்கையராக இந்த பிறவியில் பிறப்பெடுத்து விடுகிறான் இறைவன். ஆனால் அவர்களை இனம் கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு திருமணத்தை முடிப்பதுதான் நமக்கு பல்வேறு சங்கடங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறது. அப்போ அவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டுமில்ல? இவங்க எந்த அமைப்பில் இருக்கிறாங்க, எந்த அமைப்பில் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க அதுக்கு தகுதியா இருக்காங்களான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, அழகிய பெண்ணு நல்லா தான் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நல்ல வசதி. அந்த பொண்ணுக்கு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமணம் நிச்சயம் பண்றாங்க, திருமணத்தை முடிக்கிறாங்க. அந்த பையன் வீட்டாரும் நல்லா இருக்கிறான், பையனும் நல்லா இருக்கிறான். அந்த பையன் வீட்டாரும் வசதி நல்லா தான் இருக்கு. சரி, 2 பேரும் பேசுறாங்க, திருமணத்தை பார்க்கறாங்க, பொருத்தம் பார்க்கறாங்க, எல்லாம் இருக்குது. திருமணத்தை பண்ணி வச்சுறாங்க. எல்லா அமைப்பும் நல்லா இருக்குது. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அளவில் திருமணத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா திருமணம் முடிச்ச 3ஆம் நாள் கல்யாணத்துக்கு வந்த உடம்பறையே இன்னும் வீட்டுக்கு போகல. ஆனா பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு. விருந்துக்கு வந்தா மாப்பிள்ளை வரணும், தனியா வந்தா அது விருந்தா? ஏன் சார், தனியா வந்தா விருந்தா? அம்மா பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கு, மாப்பிள்ளை சேர்ந்து சொன்னேன். பொண்ணு சுட்டத்தார் இன்னும் வீட்டுக்கே திரும்பல. ஆனா இந்த பொண்ணு சொல்ல வர்றேன், இன்னும் விஷயம் வருவல, விஷயத்துக்கு வருவல நானு. ஆனா பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு. என்னம்மா கல்யாணமாகி 3 நாள் தான் ஆகுது, ஏதாவது மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்களா, இல்லை ஏதாவது திட்டுனாங்களா, மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே பேசாமல் போய் கதை சாத்தி உக்காந்துக்குச்சு. ஏடா இது வந்தது போச்சு, வந்து உக்காந்துக்குச்சு, ஒன்றுமே புரியல. எல்லாம் காலம் நல்லமத்தான பேசணும், நல்லா தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு ஜோசியத்துக்கு 2 ஜோசியக்காரனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம். அவங்க நல்லா தானே இருக்குன்னு சொன்னேன், இவங்க நல்லா தானே இருக்குன்னு சொன்னா, அப்படி எதுக்கு இந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு பார்த்து கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும். அப்படின்னு பார்த்து சரின்ட்டு அதை பார்த்து பேசணும். சரி கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்து வருமானு பார்த்தா கதவு பூட்டிக்குது. சரி வந்த மாதிரி இல்லை. உறவினர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து கதவை தட்டி ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து சொன்னாங்க, ஏம்மா எதுக்கு 3 நாளில் கல்யாணம் பண்ணி இப்போ 3 நாள் தான் ஆச்சு, ஏன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இனிமேல் அவனோட வாழ இஷ்டம் இல்லை, ஏன் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு ராத்திரியான பயமாக இருக்குது. 3 வார்த்தை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? 3 வார்த்தை என்ன சொல்லுது? இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அவனோட வாழ மாட்டேன், ராத்திரியானா எனக்கு பயமாக வருது. என்னடாது இப்படியாகி போச்சு, நம்ம ஏதோ தவறு பண்ணிவிட்டோமா, இல்லை ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டோமா, இவளுக்கு வேண்டாத, ஏமா நீ வேற யாரையோட ஏதோ விருப்பப்படுறியா, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோமா? இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாம் திருமணமெல்லாம் பண்ணலைங்க போனீங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல. சரி இதெல்லாம் போச்சு சொல்லிச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த தகவல் எட்டி கடைசியில் என்னாச்சுன்னா, இது என்னாச்சுன்னு தெரியல, 3 பேர் வந்தாங்க போனாங்க இருந்தா 3 அப்போ வீட்டுக்கு போய் எங்களுக்கு என்னன்னு புரியலைங்க. சரி 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், சரி ஏதோ புது பழக்கமாக இருக்குது, சரி பயந்துட்டு போயிருக்கோம், சரி 10 நாள் 1 மாதம் கழிச்சு பின்னாடி வந்துருன்னு அவங்க அப்படி இப்படி இருந்திருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இது போகிற மாதிரியும் தெரியல. அப்புறம் அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. சரி வரட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, வந்தா பேசிக்கலாம். 3 நாள் வந்துருச்சு. அப்புறம் 1 மாதம் ஆயும் போல வரல.
சரி, கடைசியில் என்னான்னு கேட்டு பேசுனோம்னா அவன் நான் போய் அவனை தொட்டா அவன் என்கிட்ட இருந்து தூர போகிறான். யாரு? மாப்பிள்ளை தூர போகிறான். நான் பேசினாலும் என்கிட்ட பேசாதேங்கிறான். நான் கொஞ்சம் கிட்ட போனாவே விலகிறான். அவன் வந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியே தெரியுது. எனக்கு அதில் கொஞ்சம் கூட அவன் அவன் எனக்கு ஈடு கொடுக்க மாட்டான். எனக்கு அவனால் எந்த பிரச்சனையும் அதாவது ஒரு ராத்திரி 2 ராத்திரி பார்க்கலாம். ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்னால் முடியல. அவன் எதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறான். இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு பார்த்தா கடைசியில் என்ன ஆகுது? அப்புறம் குற்றச்சாட்டை வைக்கும்போது சரி இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு எனக்கு உங்கள் பையனுக்கு பிடிக்கலங்கிறான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் விட்டுட்டு ஊர் பைசலை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சுட்டாங்க. இவள் போகமாட்டேன்றான். கடைசியில் என்ன போச்சுன்னா அவனுக்கு எதுவுமே ஆன்மீக பலம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவங்களாம் வாழ முடியாது, அவனுக்கு இந்த செக்ஸ் உணர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டான். சரி, எப்படி சொல்லும் போது நம்ம இனிமேல் அந்த பொண்ணை நம்ம சேர்த்திக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்து வச்சு விளக்கிட்டாங்க. விளக்குறதுக்கு பிரகாரம் வேற கல்யாணத்தை பண்ணி அடுத்த வருஷத்துலேயே அவங்க ஒரு பையனை வச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. சரி, இதை பண்ணாமல் இதனால் இவ இப்படி சொல்லலாம், அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. இவளுக்கு இந்த கல்யாணமே பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டான். இவ சொல்றதுக்கு அவன் நடந்ததுக்கு முறை மாறி வருதே அப்படிங்கும்போது போர்ஸ் பண்ணி இவளை பிடிச்சி கேட்கும்போது அதில் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறது தான் கான்செப்டே. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறது தான் கான்செப்டே. அந்த உணர்வே இல்லை. அவன் வந்தானா இவன் ஒதுங்குறா, அவன் மாப்பிள்ளை தொட்டானா சரிக்கா நைட்டானா பயந்துக்கிறான், கதவை சாத்திக்கிறான், வேற யாரையும் உள்ளோட மாட்டிக்கிறான். கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லை. அப்ப நாம இதுல எதை தவற விட்டுக்கிறோம்? அந்த ஜோசிய காலத்தில் என்னத்தை பண்ணிருப்பாங்க, என்னத்தை பார்த்திருப்பாங்க? அந்த ஜாதகம் இருக்குதோ இல்லையோ, இது கான்செப்ட். அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன். அதாவது இதை பார்க்கணுமே சொல்ல வரேன், இந்த அமைப்பை பார்க்கணும்னு சொல்ல வரேன். சொல்றேன் பின்னாடி சொல்ல வரேன். அப்போ இந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா எனக்கு அதுல விருப்பமே இல்லை, எனக்கு அதுல நாட்டமே இல்லை, இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது ஆமா, அவனுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, அவன் நல்லா போய் வரான் போறான், அது போறான் வர்றான். இது என்ன அப்படின்னா இந்த செக்ஸ் தூண்டுதல் இல்லை அப்படி ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னா அதுக்கு செக்ஸ் பூபியான்னு பேரு. என்ன பேரு? செக்ஸ் பூபியான்னு அர்த்தம். அதாவது செக்ஸினுடைய உணர்வே இல்லை அப்படிங்கும் போது அது என்னன்னு பேரு? செக்ஸ் பூபியா. அதுக்கு செக்ஸ் பூபியான்னு பேரு இங்கிலீஷ்ல. ஓகேவா? அதாவது செக்ஸ் தூண்டுதல் இல்லை அதுங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆமா, செக்ஸ்னால பயம். செக்ஸ்னால பயம். ஒரு ஆம்பளை தொட்டானாவே அது பிடிக்காது. புரியுங்களா? அந்த மாதிரி அமைப்பு. அப்போ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னம்னா ஒரு ஜாதகத்துல காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது தான் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம். அதிபதி யாரு? சுக்கிரன். ரைட்டு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய், அது விருச்சகம். அந்த 8ஆம் இடம் தான் அதாவது காமத்துக்கு அந்த செக்ஸ் தூண்டுதலுக்கு ஒரு ஆரம்பமான ஒரு பாவம். ஓகேவா? 8ஆம் பாவம் இல்லாம திருமணம் செக்ஸ் தூண்டுதல் எதுவும் இருக்காது. அந்த 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் சுத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் சுத்தமா இருந்தா திருமணம் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த திருமண நாள் கூட அந்த நாளன்னைக்கு 7ஆம் பாவமும் 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும்பாங்க. அப்போ 7, 8 இது என்னது? செவ்வாயும் சுக்கிரனும். செவ்வாய் செக்ஸ் தூண்டுதலுக்கு காரக கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த தூண்டுதலுக்குண்டான அந்த உறுதுணையா இருந்து
அது செக்ஸ் இன்பத்தை கொடுக்கிறதுக்கு சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இல்லாம செவ்வாய் சாமர்த்தியம் வராது, அவங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு வராது. செவ்வாயும் சுக்கிரனும் நல்லபடியா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. செவ்வாய் சுக்கிரன் எந்த விதத்திலும் கிடக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் பாவகர்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதிக்கு முன்பின்ன சனி ராகு செவ்வாய்க்கு எதிர்க்கூடாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதிக்கு நின்ற ராசிக்கு முன்னாடி சனி ராகு பின்னாடி சனி கேது இருக்கக்கூடாது. அதே மாதிரி லக்னத்தில் சனி இருந்து சனி ராகு செவ்வாய் கேது அந்த லக்னத்தை பார்க்கக்கூடாது. 8ஆம் பாவாதிபதியா புதன் வந்து புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த புதனோட சனி ராகுவோ செவ்வாய் கேதுவோ இருந்து பாவகரங்கள் சூழ்ந்து தரக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தது ஒரு ஜாதகத்தில். ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் பூபியா நோய் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு செக்ஸ் தூண்டுதல் வரவே வராது. இந்த மாதிரி அமைப்பு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டும் பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அதில் உள்ள வரார். ஏன் சந்திரன் உள்ள வராருன்னா தாளபுருஷனுக்கு 4ஆம் பாவாதிபதி யாரு? சந்திரன். அது கர்ப்பப்பை. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது செக்ஸ் உணர்வு தூண்டி கர்ப்பப்பைக்குள்ள விந்தணுக்கள் போறது அந்த 8ஆம் பாவம். அந்த 8ஆம் பாவம் அந்த பாவம் நல்லா இருந்தா அங்க கர்ப்பம் தரிச்சு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சந்திரன் தாய்க்காரகன் அப்படிங்கிற அமைப்பில் அது வருது. அப்போ இந்த கான்செப்டுக்குள்ள செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் ஒரு பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு செவ்வாய் சுக்கிரன் சந்திரனை பாவகரங்கள் சூழக்கூடாது, பாவகரங்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு ஒரு ஆண் ஜாதகத்திலும் இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகத்திலும் இருந்தாலும் இந்த அமைப்புல இந்த 3 கிரகத்தினுடைய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் பாதிச்சது அப்படின்னா அவங்க செக்ஸ் தூண்டுதலுக்கு வரமாட்டாங்க. செக்ஸ் பிரச்சனைனா அவங்களுக்கு வரவே வர முடியாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஜாதகம் பண்ண நல்லா தான் இருக்கும், கல்யாணம் பண்ணுவாங்க, டைவர்ஸ் ஆயிடுவாங்க. அதுதான் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன். செவ்வாய் கேது, கேது நட்சத்திரம், கேது தொடர்பு ஆகவே இருக்கக்கூடாது. பாவகிரகம்னா நட்சத்திரம் சாரவான தான் சேர்ந்தாலும் அதுதான். செவ்வாய் கேது நட்சத்திரம் பாவாதிகள் நட்சத்திரம் தான் சரி, சேர்க்கை இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்தில் குறிப்பா இருக்கவே கூடாது. அது இல்லாம பார்த்துக்கிட்டு நீ மற்ற பொருத்தமெல்லாம் பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டேன், ரஜி பொருத்தம் பார்த்துட்டேன், ஜாதக பொருத்தம் பார்த்துட்டேன், வேதை பொருத்தம் பார்த்துட்டேன், 2-7 நல்லா இருக்குது, 2-11 நல்லா இருக்குது பண்ணினீங்கன்னா இதை பார்க்காம பண்ணீங்கன்னா அது கட்டி போயிடும். இப்போ இதையும் பார்த்துட்டு ஜாதகத்துல இந்த அமைப்பையும் பாருங்க, நான் சொன்ன அமைப்பையும் பாருங்க. அப்புறம் இன்னொரு இதுக்கு சூத்திரம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு பீஜபலம் பெண் தன்மை இருக்குதா இல்லையான்னு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு எப்படி பார்க்கறது? இப்போ 4ஆம் பாவம் சந்திரன் சொல்லிட்டேன், பெண்ணுக்கு களத்திர பாவம் செவ்வாயும் சொல்லியாச்சு, புத்திரகாரகன் குரு, 2 பேத்துக்கு அதுதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுதான். அப்போ சந்திரன் செவ்வாய் குரு இந்த 3 அதிபதிகள் நின்ற சாரத்தை விடுங்க. இந்த நின்ற எந்த டிகிரியில் நிற்கிறாங்கன்னு பாருங்க. சந்திரன் நிற்கிற டிகிரி, செவ்வாய் நிற்கிற டிகிரி, குரு நிற்கிற டிகிரி, இந்த 3 டிகிரி கூட்டுங்க. 3 டிகிரியும் கூட்டி 360க்கு மேல வந்தா 360 கழிங்க. மீதி இருக்கிற டிகிரி 30 கழிச்சு கடைசியில இருக்கிற டிகிரி என்ன மிச்சம் வருதுன்னு பாருங்க. அந்த மிச்சம் வர்ற டிகிரி பெண்ணுக்கு பெண் ராசியில வரணும். புரியுதா நான் சொல்றது? அந்த மிச்சம் வர்ற டிகிரி பெண் ராசியில இருக்கணும். அந்த 10 டிகிரிக்கு என்ன கிரகம் இருக்குதோ 10 டிகிரிக்கு என்ன நட்சத்திரம் சாரம் இருக்குல்ல, நட்சத்திர பாதம், அந்த நட்சத்திர பாதம் நவாம்சத்துல பெண் நட்சத்திரம் பெண் ராசியில வரணும். அப்படி ராசியிலையும் பெண் ராசியில இருந்து நவாம்சத்திலையும் பெண் ராசியில வந்ததுன்னா அவங்களுக்கு பெண் தன்மை அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம்.
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னா புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் அடிபட்டு போயிடும். எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு வராது, புத்திரத்தில் ஒரு பிரச்சனை வராது, அவங்களுக்கு பெண்மைத்தன்மை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்காது. புரியுதுங்களா? இந்த அமைப்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு பெண் ஜாதகத்தில் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நீ திருமண பொருத்தத்தில் இதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா இல்லைன்னா 3ஆம் பாவம் கெட்டு போயிடும், 5ஆம் பாவம் கெட்டு போயிடும். பெண் ஜாதகத்தில் இந்த 3 இது கெட்டு போச்சுன்னா அது 3 கெட்டு போயிடும். குழந்தை பாக்கியம் வராது, 5ஆம் பாவம் கெட்டு போயிடும், 9ஆம் பாக்கியம் கெட்டு போயிடும். பெண்ணுக்கு 9ஆம் பாக்கியம், 9ஆம் பாவம் குழந்தை சாலம், 5ஆம் பாவம் ஆணுக்கு குழந்தை பாக்கியம். இது 3, 5, 9 சுத்தமாக கெட்டு போயிடும். இந்த அமைப்பு ஒன்று ராசியில பெண் இருந்து நவாம்சத்தில் பெண் இருந்தா அவங்க நல்லபடியா குழந்தையை பெற்று நல்லபடியா செக்ஸ் தூண்டுதல் வச்சுக்கிட்டு நல்லபடியா குடும்பத்தை நடத்துவாங்க. அதனால யாருக்கு கோளாறு வராது. கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரி கரெக்ட் கான்செப்ட் இருக்கணும். அந்த ஆண் ஜாதகத்தில் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? சூரியன் சுக்கிரன் குரு. சூரியன் வந்து தந்தைக்காரகன், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன், குரு புத்திரக்காரகன். இந்த 3 டிகிரியை பார்க்கணும். இந்த 3 டிகிரியும் மீது வந்த டிகிரி ராசியில ஆண் ராசியில வரணும். அந்த நட்சத்திர பாதம் நவாம்சத்தில் ஆண் ராசியில வந்தா அவங்க செக்ஸ் தூண்டுதல் அருமையாக நல்லா வச்சிருக்குவாங்க. 2 பேரும் கணவன் மனைவிக்கு ஈடுபாடு அருமையா இருக்கும். எக்காரணத்தை கொண்டு குறைவே இருக்காது. இமீடியட்டா அடுத்த வருஷத்துல குழந்தை பிறக்குதுன்னா அது அவங்க தான். கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல குழந்தை பிறக்கிற அமைப்பு யாருக்குன்னா இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு இருந்தாதான் உடனே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். குழந்தை பாக்கியம் ஈர்ப்பா கிடைக்கும். இதை பார்க்காம நீ திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா திருமணம் தான் நடக்கும். பூ பூவா தான் இருக்கும், காய் காயாக தான் இருக்கும். காய்க்காது, மனம் பூக்காது, பழம் பழுக்காது. இது அப்படியே காஞ்சி போயிடும். பூ பூத்திருக்கும், காஞ்சி போயிடும், வாடி வதங்கி கீழே வந்துடும். புரியுதுங்களா? ஒரு விதை நல்லா இருந்துக்கணும், ஒரு நிலம் நல்லா இருக்கணும். ஒரு விதை நல்லா இருந்தாதான் ஒரு நிலத்துல போட்டு விதைச்சி அது செடி வளரும். ஒரு விதை நல்லா இல்லைன்னா அது எந்த நிலத்துல போட்டாலும் விதைக்காது, பலன் வராது. அதே மாதிரி நிலம் நல்லா இல்லைன்னா எப்பேற்பட்ட விதையை போட்டாலும் அந்த செடி உழைக்காது. நிலம்ங்கிறது பெண்ணு, விதைங்கிறது ஆணு. இது 2 என்னைக்கு சமமா இருக்குதோ அன்னைக்கு தான் அது செடி பூக்கும், காய் காய்க்கும், பூத்த மரம் கழிக்கும், பழுக்கும், எல்லாம் செய்யும். இந்த கான்செப்டை நீங்க தவறாம பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த கான்செப்டை பார்க்காம விடாதீங்க. அதாவது ஒரு பெண் ஜாதகத்துல அந்த பாக்கி இருந்த பாதஸ்தாரம் பாக்கி இருக்கிற டிகிரி வந்து ஒன்று பெண்ணுக்கு இருந்து, அதாவது ராசியில பெண் ராசியில இருந்து நவாம்சத்தில் ஆண் ராசியில இருந்தா அவங்களுக்கு பீஜ பலம் நல்லா இருக்கும். ஆனா அதுல வந்து பரிகாரமோ வைத்தியத்திலேயோ கோளாறு செஞ்சுக்கிட்டா அந்த பீஜ பலம் கரெக்ட் ஆயிடும். ஒன்று பெண் ராசியில இருந்து நவாம்சத்துல ஆண் ராசியில இருந்தா மாறி வந்துட்டா பெண்ணுக்கு அது வைத்தியத்திலே பரிகாரத்திலே சரி பண்ணிக்கலாம். ஆனா 2 ஆண் ராசியில வந்துட்டா அவங்களுக்கு பலம் கம்மி. அவங்க 2க்கும் பெண் ராசி, ராசியும் பெண் ராசியா இருந்து நவாம்சத்திலையும் பெண் ராசியா வந்தா அவங்க பீஜ பலம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பாக்கி மீதி இருக்கிற டிகிரி வந்து ஆண் ராசியில விழுந்து அந்த மீதி இருக்கிற அந்த டிகிரிகளுடைய நட்சத்திர சாரம் ஆண் நவாம்சத்திலேயே விழுந்துட்டா அவங்க பீஜ பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஆண் ராசியில இருந்து ஒன்று பெண் ராசியில் நவாம்சத்தில் விழுந்துட்டா அவங்க பரிகாரம் பண்ணியோ இல்லை வைத்தியத்து முறையில் பார்த்து அவங்க சரி பண்ணிக்கலாம். ஆனால் 2மே பெண் ராசிக்கு போச்சுன்னா அவங்களுக்கு பீஜ பலம் கம்மி. அந்த ஜாதகத்தை ஒதுக்குறது நல்லது. இது நல்லா இருந்து அதை ஒதுக்கிட்டு அதை சேர்த்துனீங்கன்னா இது சும்மாவே ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேரும் கான்ட்ரரி கான்செப்ட் ஒத்து போகாது. இது நல்லா கான்செப்ட் புஷ்டியா இருக்கும், அது டல்லா போயிடும். இல்லை அது இந்த புஷ்டியா இருக்கும், இது டல்லா போயிடும். ராத்திரி நேரம் அவங்க 2 பேர்த்துக்குமே பகல் நேரமாக தான் இருக்கும். இந்த அமைப்பு தவறாம பார்க்கணும். ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு கெட்டதா இருந்தா சேர்த்தக்கூடாது. ஒருத்தருக்கு நல்லா இருந்து இன்னொருத்தருக்கு 2 பேருக்கு நல்லா இருந்தாதான் அது சேர்த்த முடியும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த அமைப்பை நீங்க ஜோதிடத்துல மற்ற எந்த பொருத்தம் பார்த்தாலும் சரி, எந்த பிரச்சனையை பார்த்தாலும் சரி, எதையோ எத்தனை பொருத்தமோ பார்த்துக்குங்க. இந்த பீஜ பொருத்தம் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் நீங்க ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்து திருமணம் முடிச்சிங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுனால அவங்களுக்கு டைவர்ஸ் வராது. எக்காரணத்தை கொண்டு அவங்க இந்த விஷயத்துல பண்ண மாட்டான். ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என் புருஷன் தினம் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறான், ஏமா அக்கத்தை பக்கத்து வீட்டில் ஒரே ரகலை,
ஏமா தினமும் புருஷன் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கானே 10-15 வருஷம் அடிச்சு இப்படியே ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கிறானே, ஏமா நீ அவனை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற, அவன் உனக்காக என்ன பிரயோஜனம் பண்ற அப்படின்னு கேட்குறான். ஏங்க அவன் தினம் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாலும் சரி அடித்தாலும் சரி, எனக்கு ராத்திரியில் என்ன சந்தோஷமாக தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ராத்திரியில் அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தயாராகிறான். அதே மாதிரி மனைவி மூலமாக அந்த சுகத்துக்கு வாங்கியது இவ தயாராகிறான். எக்காரணத்தை கொண்டு விரிசல் வரதுக்கு சான்ஸே இல்லை. இந்த பொருத்தத்தை நீங்கள் பார்க்க தவறினீங்கன்னா ஓட்ட அடுத்த நாள் 3ஆம் நாள் 2ஆம் நாள் ரிசப்ஷன்லேயே வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த அளவிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த வார்கோள் வளர்வோம் நிறுவனத்தினுடைய நிறுவனர் பாலகிருஷ்ண அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலி பிடித்த மாதிரி இருந்தால் எனக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்பப்போ தான் என்னுடைய காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்திருக்கும். உங்களுக்கு அடுத்தது ஒரு நல்லதொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர் வடிவேலு, டிப்ளமோ இன் அஸ்ட்ரோ, பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர், விநாயகா ஜோதிட நிலையம், போகலூர். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 97 507 97 514 140 97 95 147 78 968. இன்னொரு வாட்ஸ்அப் எண் 95 147 78 968. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 528 26 126. நன்றி, வணக்கம். ஓகே, அதுக்கு மட்டும் ஒரு வணக்கம் சொல்லு. அதாவது சுக்கிரன் செவ்வாய் 12ல், ஓகேவா? அதாவது சந்திரன் சனி 3ல். சந்திரன் இங்கே நீச்சம். சந்திரன் சனி ஒரு இது ஜாதகத்தில் சேர்த்துருந்தா அவங்க சன்னியாசி யோகம்னு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். சந்திரன் நீச்சம், சனி அங்கே சேர்ந்துருக்கு. இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு செக்ஸில் ஈடுபாடு கம்மியாக இருக்கும். அவங்க மேக்சிமம் அதை தடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இதில். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் 12 இருக்கிறதுனால அவ்வளோ பாதிப்பு இருக்காது. சுக்கிரன் செவ்வாய் 12 இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியன் அதாவது சுக்கிரன் 12 படுக்க தேசத்தில் இவங்க நல்லபடியாக கான்செப்ட் கொடுப்பாங்க. அதனால் சுக்கிரன் செவ்வாய் 12 இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் கூட சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இவங்க அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நிலைமையில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறது 12 இருக்கிறது நல்லது. ஏன்னா படுக்கை தாம்பத்திய ஈடுபாடு நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல தான். சார், தாமத திருமணத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் நான் வரல சார். தாமத திருமணத்தை கொடுக்கறத பற்றி நான் சொல்ல, ஈடுபாடு நல்லா இருக்குமான்னு தான் நான் சொல்ல வரேன் சார். தாம்பத்திய உறவு நல்லா இருக்குமா சார்? இந்த பாருங்க, தாம்பத்திய உறவு நல்லா இருக்குமா சொல்றது? அதுதான் நான் சொல்றதே. இது செக்ஸ் சார். செவ்வாய் சுக்கர் சேர்ந்தா நல்லா இருக்கும். தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் சார். செக்ஸ் உறவு தாம்பத்தியம் நல்லா இருக்கும். அது நல்லாவே இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் சனி சுக்கரன் சேர்ந்ததுனால அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. ஈடுபட்டால் நல்லா இருக்கும். செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தா தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட். அது கூட ராகு இன்னும் சேர்ந்தால் மன்மரதாசா அப்படிங்கிறது நம்மளாம் சொல்லுவோம். புரியுங்களா? பாயிண்ட். ஓகே, சூப்பர். இப்போ இதில் ராகு சேராமல் கேது சேர்ந்துட்டார். அதாவது சாரை என்னன்னு நான் அழுத்தி கேட்டேன். ஐயா சொல்கிறதுலேயே ஆர்வமாக இருந்தார். பாவக்கோள் சேர்க்கணும். நானும் அப்பயும் இங்கேருந்து கேட்டேன், சாரான்னு கேட்டுட்டு தான் இருந்தேன் நான். நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஆர்வத்தில் தான் இருந்தீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே 2 பேருமே கேது சாரம். சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. புணர்ப்பு தோஷம். புத்திரகாரகன் போய் நீசம். எப்படிங்க? இருங்க, புத்திரகாரகன் நீசம். இருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே புணர்ப்பு தோஷம், புத்திரகாரகன் நீச்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக புத்திரத்துக்கு உண்டான வேலை அங்கே பத்திரமா இல்லை. அதனால அது மாதிரி ஒரு அமைப்பான ஒரு அமைப்பு ஐயா கொடுத்த இந்த ஜாதகம். ஐயாவுக்காக நீங்கள் அவர் கொடுத்த ஜாதகம் ரொம்ப நன்றி, சிறப்பு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு
வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி அவரு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் சொன்னார். இவர் என்ன திருப்பண பொருத்தத்தில் வந்து பார்த்தோம்னா நிறையா விதிகள் இருக்குது, அதில் இவர் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்கிறார். அது மாதிரி இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனாக இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னால யார் ராகு தானே, இன்னைக்கு ராகு ரொம்ப இயங்குது, அதனால் நான் சிறப்பாக இருக்கும்